அவ்வளோதான் கைஸ் சீம் டபாக்கு டம் டம். நாங்கள் வந்துட்டு இப்போ தான் மாவு வாங்கிட்டு வந்தோம். மறுபடியும் சாப்பி எப்படி என் கூட சேர்ந்தானா நான் வந்துட்டு அவளை வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்க கடைக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னேன். அதனால் சாவி மறுபடியும் என் கூட சேர்ந்துட்டா. 20 rupees தான் கைஸ் கையில் இருக்குது. அதை நாங்கள் 1000 ரூபா கையில் வச்சுருக்கோம். மாதிரி சீன் போட்டு போவோம். 20,000 அதுக்கு தான் நம்ம வந்து ஜாமான் வாங்க போகிறோம். வாங்க பலாம் 20,000 தான் பார்த்துக்கோங்க. இதான் நம்ம காந்தி தாத்தா. நாங்கள் கடையில் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக வாங்கிட்டேன். என் தங்கச்சி வந்து குட்டி குட்டியாக பேரக்கி வச்சுருக்கா. பரவாயில்ல, அவள்கிட்ட நீ எப்படி நான் புழுக்க தான் செய்வேன். கொஞ்சம் எனக்கு தாயே கொஞ்சம் தான் கொஞ்சம் உங்களுக்கு தான் தெரியுது. எனக்கு கொஞ்சம் தான். சரி கொஞ்சம் கொண்டு சூப்பராக. சரி கொஞ்சம் தான். இல்லை வேற வேலை போட்டு என்ன நானும் ஜூஸ் வச்சுருக்கேன் தர மாட்டேன். உங்கள் ஜூஸ் நான் கேட்கவே இல்லையா? சரி வெயிலே இல்லை இருந்தாலும் ஜூஸ் கொடுக்கேன். அதுக்கு வீட்டில் சர்பத் போட்டு குடிச்சிடலாம். ரொம்ப ஒழுங்கு இப்போ எனக்கு வரவில்லை ரொம்ப பசிக்கின்னு சொல்லி பிளாக்னு குடிச்சுக்கிட்டே இருந்தா. ஆமாம் பசிக்கு. நீங்கிட்டு வந்துடலாம். ஒன்றில் காமிக்க மாட்டேன். எப்படியும் இப்படி தான் இருப்பேன். நீ நானும் இப்படி தான் வந்து கிடக்கணும். ஆமாம் இப்படி எங்கள் அக்கா வீட்டு எடுக்கும் போது நான் எங்கள் அக்கா மூஞ்சி இப்படி அழகாக தெரியும். இப்படி தான் வச்சுருப்பேன். இப்படி தான் அது எட்டி எட்டி பார்க்கலாம். ஐயோ பாவம். அப்போ அவளுக்கு எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஆனால் நம்ம பொறுக்குனதெல்லாம் கொடுக்க மாட்டேன். வேண்டா நான் கொடுக்க மாட்டேன். எப்பவுமே இப்படிதான் நடக்கும். பிடிங்கி பிடிங்கி எதுவும் அவதான் தந்த மாதிரி சீன் போடுவா. தரவே மாட்டான். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் புதுசாக வெள்ளை சாக்லேட்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா டம்மி. நீங்களாம் சொன்னோம் வெள்ளை சாக்லேட். நான் சும்மா உன்னை ஏமாத்துனேன். டுபாக்கூர் எல்லாரும் நீ ஏமாத்துற அளவில் நான் ஆயிட்டேன் காய்ஸ். ஐயோ நாய்க்கு போடுற மாதிரி போடுத. ஐயோ பாவம் நம்ம வீட்டில் ஒரு ஆள்